நியாய விலைக் கடைகளில் பிஓஎஸ் இயந்திரத்தில் உள்ள தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிஓஎஸ் இயந்திரங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட நியாய விலைக் கடை பணியாளர்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். சர்வர் பிரச்சனை ஒரு மாத காலம் காலையில 11 மணிக்கு மேல நிக்க வரைய மாட்டேங்குது. காலையில ஒரு 9 மணிக்கு 10 தான் வருது, அதுக்கப்புறம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஈவினிங் ஒரு 10 நிமிஷம் வருது. பொதுமக்களுக்கு போட வேண்டிய பொருள் போட முடியல. திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிஓஎஸ் இயந்திரத்தில் இணையதள சேவை தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கரூர் தாலுகா அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் பிஓஎஸ் இயந்திரம் ஒப்படைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு வார காலமாக விற்பனை முனையத்தில் அந்த இணையதள சேவை கிடைக்காத காரணத்தினால் அத்தியாவசிய வழங்குவதில் காலதாமதமாகிறது. இதனால் பணியாளருக்கும் பொதுமக்களுக்கும் வீண் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் உண்டாகிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டு பல முறை உயர் அதிகாரிகளுக்கு உணவுப் பொருள் வழங்குத்துறை மூலமாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுக்கும் எடுத்துரைத்தோம். இருந்தாலும் இந்த சேவை என்பது இன்னும் முடங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. இதேபோல் தர்மபுரியில் நியாய விலைக் கடை ஊழியர்கள் பிஓஎஸ் இயந்திரத்தை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து வட்டாட்சியர் ஜெகதீசனிடம் அவர்கள் இயந்திரங்களை ஒப்படைத்தனர்.